காத்துக்கிறாங்க. அதனால நான் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்க போறேன். நான் இன்னைக்கு என்ன கொடுக்க போறீங்க? உண்டியல்ல காசுல இருக்கு, அவங்க கொடுக்க போறேன். கரூர் மாவட்டத்துல அரசு பள்ளியில 2ஆம் வகுப்பு படிக்கிற தன்விஷ் என்ற மாணவன் கடந்த சில மாதங்களாக அவருடைய அம்மா பிறந்தநாள் பரிசாக கொடுத்த உண்டியல்ல காசு சேமித்து வைத்து பலருக்கும் உதவிகளை செய்துட்டு வந்திருக்கிறாரு. தற்போது ராணுவ வீரர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு சரியான தூக்கமும் சாப்பாடும் இல்ல. இதனால நான் உண்டியல்ல சேர்த்து வைத்த பணத்தை ராணுவத்திற்காக தர முன்வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த சிறுவனோட மனதை பாராட்டி பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தன்விஷ். நான் 2ஆம் படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி படிக்கிறேன். நான் 2ஆம் படிக்கிறேன். என் பிறந்த நாளைக்கு எங்கள் அம்மா உண்டியல் வாங்கி தந்தா எங்கள் அம்மாட்ட காசு எடுத்து போட்டுக்கிட்டேன். கஷ்டப்படுறவங்களாம் கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் அவங்களுக்குலாம் நாங்கள் வீட்டிலே சாப்பாடு சமைச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் பெருநாள் வந்துச்சுன்னா ஜூன் 29 வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காசு கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்து வீட்டுக்கு வர சொல்லுவேன். அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு எல்லோரும் இப்போ போர் போடுறதுனால எல்லாம் நாட்டை காத்துக்கிறாங்க. அதனால் நான் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் இன்னைக்கு என்ன கொடுக்க போறீங்க? உண்டியல்ல காசுல இருக்கு, அவங்க கொடுக்க போகிறேன். அவங்களால சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, தூங்கவும் முடியாது. அதனால இன்னைக்கு நான் கொடுக்குறேன். வேற யாருக்கு சாமி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் அவங்க ரோட்டில் படுத்துருப்பாங்க அந்த சைடு. எங்கள் அம்மாவில் போர்வெல்லாம் வாங்கினா வீடியோவில் போட்டா நான் பார்த்து போர்வெல்லாம் நான் கொடுத்தேன். எங்கள் வயசானவங்க பார்த்தா பஸ் ஸ்டாப்பில் அங்கே ஓரமாக படுத்துருந்தாங்க. அங்கே போய் எங்கள் அம்மாவை போர்வை நான் குடிக்க போர்வை கொடுத்தேன். தம்பி ஒரு பிஸ்கட் கொடுத்தேன், நான் ஒரு பிஸ்கட் கொடுத்தேன்.